பாவங்கள் போக்கவே சாங்கள் நீக்கவே வந்தீரையா, மனிதனை மீட்கவே நம் கிழக்கவே சிலுவை சுமந்தீரையா, பாவங்கள் போக்கவே நீக்கவே பூலோ வந்தாரையா, மனிதரை மீட்கவை திருக்கவை சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கரங்களை தட்டுங்க. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தார் எந்த சுவை எந்த எந்த தங்கத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரை, ஆத்தியை கேட்கவில்லை உள்ளத்தை நான் தேடி போற என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போற என்ன தேடி வந்தாரையா, எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை. குறிப்பா இந்த நேரத்திலே என்னுடைய ஊழியர் மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே மாற்றுத்திறனாளிகளாலே இணைந்து அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தை அன்றை தரிசனமாக வைத்துக் கொண்டு நான் செய்து இதனாலும் இந்த ஜெப முகாமில் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து ஊழியர் செய்யறவங்க நிறைய மகிழ்ச்சி. குறிப்பாக பிரதர் பாலா அவரும் விஸ்வச்சாரி, அவரும் ஆண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல பிரதர் ஆண்டனி அவர் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் விஸ்வச்சாரி. அதுக்கப்புறம் பாஸ்டர் கனவாஸ் அவர் தஞ்சாவூர்ல திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாஸ்டர் பாலசுப்ரமணியன் அவருக்கு மாற்றத்தினாலே கிடைக்காத மலைவாழ் திட்டங்கள் மத்தியில தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல திருப்பூர்ல வந்திருக்கிற சகோதரர் அவரோட பிசிக்கலை சார்ந்து அவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல சென்னையிலிருந்து முகமே தெரியாத ஒரு இடத்துல ராமேஸ்வரத்துல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பினாகேஸ் அவர்களும் ஒரு மாற்றம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 5ஆம் ஆண்டு உண்மையிலேயே அநேக மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே மற்றவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை இந்த நேரத்தை கூட்டி சேர்த்து இந்த இடத்துல இவங்களை எல்லாம் சேர்த்து பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் குடும்பம் இந்த ஊழியம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும். அந்த ஆசிரியர் மிக நேரத்தில் என்ன பாதி பேர் கையவே தூக்கல, எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா கரண்ட் வந்துட்டு நம்மளே வந்துட்டு அரைக்கைய தூக்கணும்னா அடுத்தவன் காக்கையை தான் தூக்குவான். நம்மளே நல்ல முழுக்கையை தூக்கிறோம். பிரியமானவர்களே, கரெக்டா என்கிட்ட கொடுக்கும்போது மணி 7:30. அப்போ என்கிட்ட கொடுக்கும்போது மணி என்னது 7:30. அப்போ மனசுல எல்லாம் ஒண்ணு நினைப்பீங்க, அப்படித்தானே? ஆஹா, நல்ல நேரத்துல சகோதரர் எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த 5ஆம் ஆண்டு ஜெப முகாம் ஏனோக்கு ஊழியம் மற்றும் ஆனி ஜெயின் ஆல்க்வீத் ட்ரஸ்ட் கோவில்பட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலே என்னை அழைத்து உங்களோடு சேர்ந்து நானும் இறை அனுபவம் பெற இறைவன் என்னை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல,
உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவர் என்னையும் இந்த நாட்கள் ஃபுல்லா கொஞ்சம் வழி நடத்துறாரு அப்படின்ட்டு. நான் யார் அப்படின்னா, நான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். அதனால வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு பிரான்ஸ் தேசத்துல வந்துட்டு ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இங்க வந்திருக்கிறேன். போன டிசம்பர் வந்தேன். அதனால தமிழ் அப்படி இப்படிதான் இருக்கும். அதனால தமிழெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு நிமிடம் நாம் இந்த இறை வார்த்தைகளுக்குள்ளாக ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு பதிலாக ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, எல்லோரும் இணைந்து பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அனைவரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுவோம். எங்களை நேசித்து வழி நடத்தக்கூடிய பரம தகப்பனே, உம் அன்பு பிள்ளைகளோடு பேசவிருக்கக்கூடிய உம் வார்த்தைகளை நீர் என் வழியாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த சகோதர சகோதரிகளோடு இணைந்து உம் தேவ வசனத்தை நான் இவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நீதாமே உம்முடைய தூய ஆவியானவர் துணை கொண்டு நான் எடுத்து சொல்லக்கூடிய வேத வசனங்களை எல்லாம் என் பிள்ளைகளின் மனதிலே பதிய செய்து அதற்கான விளக்கங்களை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர்தாமே எங்கள் மத்தியில இருந்து இந்த நாட்கள் முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறேன். அப்பா, அந்த ஒரு மணி நேரம் கூட நீர் எங்களை வழிநடத்தும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளும் பிரியமானவர்கள். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசுவை நாம் புகழ வேண்டும், போற்ற வேண்டும். பைபிள் எத்தனை பேர் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? கரங்களை தூக்குவோம். பைபிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 23:30. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சகல வேலைகளிலும் அந்த முதல்தான் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் இந்த ஓய்வு நாட்கள் முழுவதும் ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்கன்னா, நீங்க எப்பவுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்பதான் அப்பதாங்கிறது கிடையாது. கடவுளை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய அந்த ஆவியானவருக்கு நம்ம எப்பவுமே என்ன சொல்லணுமா? ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும். அப்ப ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. எல்லா காலையிலும் நான் கடவுளுக்கு எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எல்லா நாட்களும் நான் பண்ணணுமா? அப்படி கடவுள் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 13:6 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் அவரை சோதரிக்க வேண்டும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ எதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும்னா அவர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும், எத்தனையோ நன்மைத்தனங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மைத்தனம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத நன்மைத்தனங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஒண்ணுமே செய்யல, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொன்னேன், கடவுள் செய்யலன்னு எப்படிமா சொல்றேன்? எது கண்ணுக்கு? நான் ஜெபம் பண்ணேன், கிடைக்கல. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரு குறித்த காரியத்தை குறித்து நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா கடவுள் என் குரலை கேட்கவே இல்லை, ஆண்டவர் என் குரலை கேட்கவே மாட்டேங்கிறாரு, அதனால எனக்கு சலிப்பாயிருச்சு. நான் சொன்னேன், நீ சலிப்படைய கூடாது, கடவுள்கிட்ட எப்படி ஜெபிச்ச, எப்படி ஜெபிக்கணும்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? யாரை போல ஜெபிக்க வேண்டும் நீங்க சொல்லுங்களேன்? யாரை போல நம்ம ஜெபிக்க வேண்டும்? அத பாஸ்டருங்கிறவங்க நீங்க சொல்லாதீங்க, சிலவங்க பைபிள்ல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. யாரை போல ஜெபிக்கணுமா? யாக்கோபை போல ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு? நீர் என்னை எடுங்களேன், நம்ம ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் நான் போறேன்பா, பொழுது விடிய போகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன். பிரைஸ் தி லார்ட். ஐயோ ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். நீ பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட யாக்கோபை போல நாம் ஜெபிக்கின்றது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் உண்மை இறுக பற்றி பிடிச்சுக்கிருவேன். இறுக பிடிச்சுக்கிட்டோம்னா நான் எங்கேயும் போக விட மாட்டேன். எப்படி குழந்தைங்க அடம் பிடிக்குதோ, குழந்தைங்க அடம் பிடிச்சா நம்ம என்ன செய்யறோம்? வாங்கி கொடுத்துடுறோம்ல. ஒரு குழந்தையை போல நான் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்வேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் காலையில இருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் எப்படிப்பட்ட இடம்னு. ஏன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் வந்து போன இடம் தானே. அப்ப எடுங்களா, இது எந்த இடம்னு? யாத்திரையாகமும் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய பூமி என்ன பூமியா? பரிசுத்தமான பூமி. எத்தனை மிஷினரிஸ்ங்க காலையில இருந்து பார்க்கிறோம். ஒரு ஆள் மட்டும் இல்ல, அவரை தொடர்ந்து இவர் ஒருவேளை வெளிச்சப்படுத்தப்பட்டு இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் இங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களா? பட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் மொழி தெரியாம கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அவர் வந்த உடனே மொழி தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. நான் பிரான்ஸ் தேசத்துக்கு போகின்ற பொழுது நானும் ஒரு மிஷினரியாக தான் போனேன். அங்க போனோம்னா முதல்ல அங்கி போடக்கூடாது, முதல் கண்டிஷன். ஏன்னா பிரான்ஸ் தேசத்துல நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த அங்கியை போடக்கூடாது, ஏனென்றால் எல்லோரும் சமம். அப்போ இந்த ஒரு மிஷினரியாக போகின்ற முதல் வேலையில போன உடனே நான் இங்க இருந்து போனது சரி, நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சா எல்லா நாடுகளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அங்க பிளைட்டை விட்டு இறங்கின உடனே தான் தெரிஞ்சது அங்க எவனுக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அங்க பேசுறவன் எல்லாம் பிரெஞ்சு பேசுவாங்க. நான் இங்கிலீஷ் நம்பிட்டு போயிட்டேன். இறங்கின உடனே ஆண்டவரே சரி நம்மள வச்சு செஞ்சுட்டாங்க, நீ திரும்ப நினைச்சாலும் போக முடியாது, கலப்பையில் கை வைத்தவன் அவ்வளவுதான், வச்சுட்டேன். பிளைட்டை விட்டு கீழே இறங்கி பெட்டியை எடுக்கிறேன். இப்படி பார்த்தா எவனுமே தமிழ் தெரியல, எல்லாம் வெள்ளக்காரன், நான் மட்டும்தான் கரையிட்டு இருக்கேன். பார்த்தேன், ஆஹா ஆண்டவரே தப்பான முடிவு எடுத்துட்டனோ அப்படின்ட்டு. அப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியம், போகலாம் அப்படின்ட்டு. அந்த மிஷினரி லைஃபுக்குள்ள உள்ள போகின்ற பொழுது முதல் நாள் வண்டியில சரி ஒரு மொழி தெரியாது. ஏன்னா வந்துட்டு அங்க என்ன தெரியுமா, நல்லா இருக்கையா அப்படிங்கிறதுக்கு ஹவ்வாரியோ அப்படின்னா சவா. அவன் என்ன பார்த்த உடனே ஹலோ மிஸ்யூ சவா அப்படின்னா நான் சாவா, நான் ஏண்டா சாவணும், நான் எதுக்கு சாவணும், ஏண்டா கடவுளுடைய வார்த்தையை போதிக்கணும்னு வந்திருக்கிறேன், நீ எடுத்தோட என்ன சவாங்கிறிய அப்படின்ட்டு.
ஐயோ என்னடா ஆண்டவரை எப்படி பண்றாரு அப்படின்ட்டு திரும்ப அப்படியே கொஞ்சம் போனோம். நாங்க வந்துட்டு எங்களுடைய ஊழியர்கள் வந்துட்டு ஒரு 7 ஆண்டுகளுக்காக நாங்கள் ஒரு இது வச்சிருந்தோம். அப்போ வந்துட்டு 2 போன உடனே அங்கேயும் அதே தான், ஒரு 7 ஆண்டுகள் வந்துட்டு நம்ம வந்திருந்தோம். அப்போ அந்த 7 ஆண்டுகள்ல அந்த 7 ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த 7 ஆண்டுகளுக்கு எப்படி அப்படின்னா அதுவும் பேர் வித்தியாசமான பேர். என்ன பேர் தெரியுமா? 7 வருஷம் நான் பணி செய்ய வந்திருக்கிறேங்கிறதுக்கு செத்தான். செத் என்றால் 7, என்றால் ஆண்டு. நம்ம போன உடனே நீங்க எத்தனை வருஷம் இங்க இருப்பீங்கன்னு கேட்டாங்க. செத்தான். நான் செத்தன்டாரே இப்பா ஆண்டவரே, கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு என்ன வித்தியாசமான வார்த்தைகளா இருக்குது ஆண்டவரே அப்படின்ட்டு. உடனே தான் அன்னைக்கு போயிட்டு ரூம்ல சும்மாலாம் இல்லை, உண்மை சொல்லணும் இல்லைல்ல, அழுக. ஏன்னா சாப்பிட போனா கோழிக்கறி வச்சிருக்கிறான், ஒரு கோழிக்கறி மட்டும்தான் வச்சிருக்கிறான், ஒரு பிரெட் வச்சிருக்கிறான். கோழிக்கறியை வெட்டினா ரத்தம் வருது, சமைக்கல, பச்சையா வச்சிருக்கான். இது எப்படா திங்கிற நானு? அழுக. இங்க இருந்து வீட்டுல, என்ன ராசா போயிட்டியா, நல்லா இருக்கியா, பாரின் எல்லாம் போயிட்ட அப்படின்ட்டு. ஆண்டவரே பாரின் போயிட்டேன்னா இங்க என்னால முடியலையே, அழுதேன். ரூமுக்குள்ள போயிட்டு முழங்கால் போட்டு ஒரே ஒரு பாடல். அப்போ வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாடல் எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, வழிநடங்க. ஏங்க இந்த பாட்டு எதாச்சுமா எனக்கு இந்த பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறேன், என் கண்களிலே தாரதாயாக கண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்பா நான் இந்த நாட்டுல பொழைச்சிருவேனா? ஏன்னா இங்க சொல்லிட்டு போயிட்டேன், வீராப்பா பாரின் போறேன் பாரின் போறேன் பாரின் போறேன், எல்லாருக்கும் கை காட்டியாச்சு. பாரின் போய் இறங்கணும்னு தெரியுது. ஐயோ ஆண்டவரே, தவறான முடிவுகளை எடுத்து விட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இல்லப்பா, அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க, ஏன்னா மொழி தெரியாது. அங்க நம்ம பாட்டுக்கு நான் குட் மார்னிங்னா அவன் போஷூருங்கிறான். போஷூரா என்னப்பா செய்யறது? ஆஹா அப்படின்னா என்னன்னு தெரியலையே. இவன் எல்லாம் கேட்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கிறது, இதுவரைக்கும் கேட்காத வார்த்தைகள். நான் கடவுள்கிட்ட ரொம்ப அழுறேன். இப்போ அந்த மிஷனரி ஆனது, அப்போ ஒரு கத்தோலிக்க சபைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் தேசமும் ஒரு புண்ணிய பூமி. அப்ப அங்க இருந்துதான் ஏகப்பட்ட மிஷினரிஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரே, இந்த ஒரு புனித பூமியில நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் எப்படி செய்வேன், ஆனாவனாவே தெரியல, நான் போய் எப்படி நட்சத்திரம் அறிவிக்கிறது அப்படின்னு ரொம்ப சோர்வா இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க அந்த பாடல்கள், இந்த ஒரு பாட்டை தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவரே, உங்க ஊழியத்தை நான் கையில் எடுக்கின்ற பொழுது எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் அதேதான் என் பிரியமானவர்களே, ஊழியங்களை கையில் எடுக்கிறீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கடவுளுடைய ஊழியங்களை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள், கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய இந்த கைகளிலே விவிலியங்களை ஏந்தி நீங்கள் வீடுகளிலே செல்லுகின்ற பொழுது எவ்வளவு அவமானங்கள் தெரியுமா, எவ்வளவு அவமானங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்கிறார். இருங்களேன், நம்ம எதுக்கு அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 1:17 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:17. அந்த வேர்ட் இன்னொருத்தர் சத்தமா வாசிங்கம்மா. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அதுக்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இங்க வந்திருக்கிறது அதுக்குத்தான். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கடவுள் நம்மளை சுவிசேஷத்துக்கு அழைத்திருக்கிறார். அதான் அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது நானும் நம்புனேன். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கடல் கடந்து போயாச்சு. 7 கடல் 7 மலை எல்லாம் தாண்டி போயாச்சு. கூடவே 7 பேயும் வந்துச்சு. அப்படித்தானே? இந்த சுவிசேஷத்தை கையில் எடுக்கின்ற பொழுது சாதாரண விஷயம் அல்ல. போயிடலாம் ஆல்பட்டு, உன்னால முடியாது, போயிரு, இந்தியாவுக்கு திரும்ப போயிரு, இங்க இருக்காத, இந்த பைபிள் ரொம்ப கஷ்டம், இந்த மொழி கஷ்டம், இங்க சாப்பாடு கஷ்டம், கால சூழ்நிலை கஷ்டம், கிளம்பி போயிரு. எப்படி 7 மலை 7 கடல் தாண்டி போனோம்னா கூடவே 7 பேய் என் பின்னாடியே இந்த சோதனைகளை கொடுப்பதற்காகவே வந்தது. கடவுள் அந்த நேரங்களிலே என்னை காப்பாற்றினார். அப்போ இன்னைக்கு நீங்க பைபிளை கையில எடுக்கின்ற பொழுது ஏகப்பட்ட சோதனை வரும்.
ஏகப்பட்ட பிரச்சனை. இது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் எப்ப தெரியுமா வரும்? பைபிளை தொட்டா வருங்க. நீங்க பைபிளை தொட்டு பாருங்களேன், முழுசா பைபிளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சாத்தான் நினைச்சுமா சும்மாவே இருக்க மாட்டான். நீங்க நல்லா வீடுகளில் யோசித்து பாருங்களேன், பைபிள் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுதுதான் ஸ்லீப்பிங் டேப்லெட். கடவுளா, நம்ம ஒரு வாஞ்சையோடு எடுத்து படிக்கின்ற பொழுதுதான் அன்னைக்குதான் எதிர்பாராத சொந்தக்காரன் வருவான், அன்னைக்குதான் தெரிஞ்சவன் வருவான், அன்னைக்குதான் முக்கியமான போன் அடிக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு? வேற ஒண்ணுக்கும் இல்லை, இந்த பைபிளை தொட்டதுக்கு தான். இந்த பைபிளை மட்டும் தொட்டு பாருங்களேன். இது இல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய யதார்த்தம். இது உங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்குது. கடவுளை பற்றி போதிக்க வேண்டும் என்றால் இந்த அக்கிரமமான உலகிலே சாத்தான் மிகப்பெரிய பங்கு எடுத்துக் கொள்ளுகிறார். அப்போ இந்த ஒரு 7 பையன் கூட வந்துட்டு இல்ல முடியாது, கிளம்பு 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 அப்படின்ட்டு ஒரு வாரம் ஃபுல்லா போக கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ண. அடுத்து சரி போயிடுவோமா வேண்டாமா, போயிடுவோமா வேண்டாமா, சரி உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்போ நான் நம்புகின்ற உண்மையான தேவன். எடுத்து வேத வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழி புத்தகம் 3:5 எடுத்து வாசிங்க. ஐயோ, நீதிமொழினா அது உங்களுக்கு என்னது? ஏன்னா கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எனக்கு வேற இது, இந்த வார்த்தைகள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். நல்ல வார்த்தையை பாருங்களேன். முதல் வார்த்தையை பாருங்க, புத்தியில போவாத, உன் கெட்ட புத்திக்கு போவாத. அடுத்து உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. அவ்வளவுதான். ஏன்னா சொந்த புத்தி என்ன தெரியுமா சொல்லும்? போயிரு, இருக்காத. இந்த கடவுளை பத்தி சொன்னா நீ பரிசுத்தவான ஆகிருவ, இருக்கணும் பரிசுத்தவான ஆகிருவ, எனக்கு வேலையே இல்லை. அப்போ சொந்த புத்தியை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இது இறை வார்த்தை, வேத வசன பகிர்வு. அப்போ நீங்களும் பேசணும், நானும் பேசணும். நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. அப்போ சொந்த புத்தியை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சொந்த புத்தி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆண்டவரை நாம் முழுமனதாக நம்ப வேண்டும். அப்போ அந்த முழு மனசா நம்பணும்னா நமக்கு என்ன தெரியுமா? சும்மா இருக்குமா? ஆண்டவரை நம்பிட்டேன், பைபிளை தூக்கி விட்டேன், எனக்கு எல்லாம் ஜெயம், எல்லாம் எனக்கு வெற்றியாக மாறும். அப்படியா? ஆண்டவர் அங்கதான் பெரிய ஆப்பா வச்சிருக்கிறாரு. எடுங்க, யோவான் 16:33 எடுத்து வாசிங்க. யோவான் 16:33. ஆமா, கரெக்டா. முதல் வசனம் எல்லாம் நல்லா தான் ஆண்டவர் சொல்லிடுறாருங்க. அடுத்து ஒரு பத்திரம் உண்டு. இந்த பைபிள கைய தொட்ட சும்மா இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரியா சும்மா கிடையாதுங்க. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வாழுறது அவ்வளவு சுலோகம் அல்ல, ரொம்ப பிரச்சனை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதான் முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டு வரமே. நீங்க பைபிளை தொட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனை. இதுவரைக்கும் இல்லாத சண்டை வீட்டுல கூட வருமுங்க, வீட்லயே வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் நிறைய அந்த ஊழியங்களுக்கு போகின்ற பொழுது நண்பர்கள் நிறைய தெரியும். சாமி ஏதாவது வேலை சொன்னா உடனே பைபிளை தூக்கி வச்சுக்கிறேன். இந்த பைபிள் எதுல எல்லாம் பாதுகாக்குது பாருங்க. ஏங்க கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வாங்க, இரு நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போறேன். நம்ம வீடுகள்ல தான் நடக்குதுங்க, வேற எங்கேயும் நடக்கலங்க. நம்ம வீடுகள்ல தான் நடக்குது. எப்ப கொஞ்ச நேரம் அந்த பாப்பா மாட்ட போயேன், அந்த வீட்டுல போய் ஏதாவது வாங்கிட்டு வா, பாத்திரம் விளக்கு வீட்டுல அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு வந்துடட்டா, நான் மேல போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேம்மா, நீ இந்த நேரம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணுத. கடவுள் இந்த உலகிலே நமக்கு என்ன கொடுக்கிறார்? துன்பங்களை கொடுக்கிறார், உபத்திரங்களை கொடுக்கிறார். வேத வசனங்களை நம்ம இன்னைக்கு ஊழியர்களாக ஆகியிருக்கிறோம் இல்லையா? சாதாரணது கிடையாது. இந்த முகாமிலே நீங்கள் ஒரு ஊழியக்காரராக, உண்மையான ஊழியக்காரராக மாறுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன உண்டு? சிலுவை உண்டு. இந்த சிலுவையில அரைஞ்சிருவாங்க, இந்த சிலுவையில அறைவாங்க கண்டிப்பா. அப்பா பெரிய யோக்கியன் வந்துட்டான் பைபிளை தூக்கிட்டு. இவன் குழப்பு நமக்கு தெரியாது, இவன் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த சமூகம் நம்மை பார்த்து பேசும், கல் எரியும்.
இவெல்லாம் எப்படி இருந்தான் தெரியுமா? எனக்கு தெரியாதா? இன்னைக்கு என்னமோ நல்லவன் மாதிரியா பை தூக்கிட்டு வந்துட்டான், பைபிளை தூக்கிட்டு. துன்பங்களும் உபத்திரங்களும் உண்டு. நான் சொன்னோம்ல, இந்த பிரதர் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்ல, விலங்குகள்லயும் உண்டு. இந்த பைபிளை தூக்கிட்டு போங்க, நாய் என்ன துரத்துன்னு தெரியுமா? நம்ம சும்மா போனாலே ரைட்டு. நான்லாம் பாருங்களேன், வெள்ள அங்கி 7 மணிக்கு மேல ஒருத்தன் ஒடியான்னா என்கிட்டயே வந்து சொல்லுதான், சாமி நேத்து பேய் புல்லட்டு ஓட்டிட்டு போச்சு சாமி. எப்படா